எடப்பாடி என்ற புலிகேசியும் அதிமுக அளிக்க வந்த மகா ஞானியாகவும் இருக்கக்கூடிய நன்றாக புரிந்து கொள்வேன் நண்பர்கள். ஒரு 20-22 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சங்ககிரி சேலம் சைடில் இருந்திருக்கேன். அப்புறம் செங்கோட்டையன் ஒருத்தர் வந்து மாவட்ட செயலாளர் வந்தார். அவர் வந்து அந்த லோக்கல் செங்கோட்டையன், பெரிய செங்கோட்டையன் இல்லை. அவரை வந்து அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாட்டி வந்து இவர் மேலே எல்லோ பாதி சுமத்தி அவரை மாவட்ட செயலாளர் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தாங்க. அவருக்கு அப்புறம் திருப்பி அவர் மேலே வந்து என்ன பண்ணார், கங்கணம் கட்டி அந்த செங்கோட்டையனை அடித்து கால் பண்ணி அரசியல் அடிச்சுடுவே இல்லாமல் அவரை வந்து மண்ணோட மண்ணாக்கி விட்டார். இதுதான் எடப்பாடியோட ஸ்டைல். அப்போ செம்மலை எந்த வீடு, அதுக்கப்புறம் அவரை எதிர்த்த ஓபிஎஸ் எந்த வீடு கவனிச்சு, அதாவது வந்து தான் நிலைநிறுத்த வேண்டும், தான் ஜெயிக்க வேண்டும், தான் வெற்றி பெற்ற வேண்டும், ஒன்றுபட்டால் ஒன்று வாழும், ஊர் கொடுத்தா ஊர் கூடி தேர்வு எடுத்தால் நல்லது அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் கிடையாது. யாராச்சும் ஒருத்தர் தன்னை நிறுத்தி அவங்க அழிச்சிட்டு உட்காரக்கூடிய கேரக்டர் தான் எடப்பாடி. ஒரு தலைமை பண்பு என்பது கண்டிப்பாக நல்ல மனுஷன், நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டார். உண்மையிலே அவரோட ஆட்சி நல்ல ஆட்சியாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. அந்த கட்சியை காப்பாற்ற முடியல. இன்றைக்கி நீங்கள் தூக்கிப்பட்ட ஓபிஎஸ் எம்எல்ஏ, பிஹெச் பாண்டியன் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் வந்து அவரோட பையன் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைத்திலிங்க எம்எல்ஏ எல்லாம் சுய செல்வாக்கில் வந்திருக்காங்க. இதை நீங்கள் கட்டுணர்ந்து ஒட்டுணர்ந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களை வாரி வாரி அழைச்சா, நீங்கள் முதல்வர், நீங்கள் துணை முதல்வர், 112 சீட்டுன்னு சொன்ன அந்த தாவாக்க சரியாக கணிக்க முடியல. தவறான விங்க்கு இன்னமும் ஒன்றும் கெட்டு போய்விடல. ஏடிஎம்கே ரெட்டலைக்குன்னு உள்ள ஓட்டு உலகம் ஃபுல்லாக தான் உங்களுக்கு இருக்குது. ஆகவே இதுக்கப்புறம் பிரிஞ்சு போனவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மன்னித்து சேர்த்து ஒரு ஒன்றிணைந்த அதிமுக வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்திருந்தால் உங்களுக்கு கட்டமைப்பு, ஆட்சி கட்டமைப்பு நன்றாக இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு தெரியும் யார் விசுவாசி, யார் எதிரி, யார் என்ன ஏதுன்னு தெரியும். ஆகவே இந்த உதயநிதி பால்டாயில்னு சொல்வது விமர்சனம் விட்டுட்டு வலிமையாக கடுமையாக ஆளுங்கட்சி எதிர்த்து கரெக்டான அரசியல் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வருங்காலத்தில் மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கின்றது. ஆகவே ஏடிஎம்கே என்றும் மறைந்து போகிற கட்சி இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய கட்சி. அதற்கான தொண்டர்கள் இன்னும் 30-40 வருஷம் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாறி போயிருந்தால் உங்கள் கட்சி கட்டமைப்பு எங்கேயுமே விட்டு போகவில்லை. ஆகவே அதை கரெக்டாக கட்டமைங்க. கண்டிப்பான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி இருக்கின்றது, ஒரு அசத்தலான ஒரு வெற்றி இருக்கின்றது. ஆகவே பொறுமை கடலினும் பெறுவது. இருந்தாலும் உங்கள் கட்சிக்காரங்க யாரும் அதை காத்திருக்கல. ஒரு தோல்வி 2 தோல்விக்கே 10 தோல்வின்னு ஓடி போயிட்டாங்க. 13 ஆண்டு காலம் கலைஞர் எதிர்காட்சியாக இருந்தால் அந்த கட்சியை கட்டமைச்சு இருந்தால் அந்த மன உறுதி இன்றைக்கு இருக்கிற டிஎம்கேக்கும் இல்லை, இன்றைக்கி ஏடிஎம்கேக்கும் இல்லை, மற்ற கட்சிக்கும் இல்லை. அதை வளர்த்து கொண்டிருக்கிற கலைஞரிடம் உள்ள அந்த வைராக்கியத்தை கற்றுக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த மாயையில் வந்த விஜயோட ஆட்சிக்கு ஒரு மாற்று ஆட்சியை உருவாக்க முடியும்.